அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட மேகலா சந்திரன். கோயம்புத்தூர் வெள்ளலூர் பகுதியில் வந்து ஒரு குப்பை கிடங்கு இருக்கு. அந்த குப்பை கிடங்கோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 650 ஏக்கர் இருக்கு. அதில் வந்து 253 ஏக்கர்ல மட்டும்தான் நம்ம குப்பை வந்து கொட்டி வச்சிருக்கோம். அந்த குப்பை கிடங்கு கூட ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. 3 நாள் ஆயிருக்கு அந்த தீ விபத்தை வந்து அணைக்கிறதுக்கு, அந்த தீ பிடிச்சதெல்லாம் அணைக்கிறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு. அதனால அந்த ஏரியாவில் இருக்கிற காற்று எல்லாம் வந்து சுவாசிக்கிறதுக்கு தரம் இல்லாமல் ஆயிருக்கு. பைக்கில் போயிட்டு வர, வண்டியில் போயிட்டு வரவங்களுக்கு வந்து போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி குளோபல் வார்மிங் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. வெயில் அதிகமாயிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி குப்பை கிடங்குல வந்து வருஷம் தீ பிடிச்சிட்டு இருக்கு. போன வருஷமும் பிடிச்சது, இந்த வருஷமும் பிடிச்சது. வெயில் காலம் வந்தாலே குப்பை கிடங்குல தீ பிடிக்கிறது வந்து அந்த ஏரியால வழக்கமான ஒண்ணா மாறிட்டு இருக்கு. இதுக்கான மாநில அரசாங்கம் என்ன எடுத்தாங்க, ஸ்டெப் என்ன எடுத்தாங்க, சரி பண்றதுக்கு என்ன, குப்பையெல்லாம் கரெக்டா ரீசைக்கிள் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு அவங்களே முன் வந்து அந்த குப்பை கிடங்குல நீங்க குப்பை கொட்டக்கூடாதுன்ட்டு மாநில அரசாங்கத்துக்கு கோவை மாவட்ட ஆட்சியருக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அதையும் தாண்டி இன்னும் குப்பை கொட்டிட்டு தான் இருக்காங்க. அங்க இருக்க குப்பைகளை வந்து இன்னும் ரீசைக்கிளும் பண்ணாம தான் இருக்காங்க. நம்மளோட தமிழக அரசாங்கம் வந்து போதைப் பொருள் விற்கிறதுல காட்டுற முனைப்பை இந்த குப்பையெல்லாம் ரீசைக்கிள் பண்றதுல காட்டலாம். ஏன்னா அடுத்த தலைமுறையினர் வந்து இந்த பூமியில வாழ முடியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இந்த ஒரு வாரம் அடிக்கிற வெயில பார்த்தாலே, இப்பவே நம்மளால வெயில் தாங்க முடியல அப்படின்னா நினைச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட குழந்தைகள் எல்லாம் இங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால முதல்வருக்கு வந்து இது எங்களோட பணிவான வேண்டுகோள். கோவை மக்கள் சார்பா நான் வைக்கிறேன். இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குல இருக்கிற குப்பைகளை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. தீ பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பாருங்க. முடிஞ்சா நம்மளோட தமிழ்நாட்டுல குப்பையை கம்மி பண்றதுக்கு என்னென்ன வழி, பிளாஸ்டிக் யூசேஜ் எப்படி கம்மி பண்ணலாம், எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், அது எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்த்து மக்களுக்கு அறிவுரை பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களோட கட்டமைப்பை மாத்துங்க. அதை விட்டுட்டு போதைப் பொருள் விற்கிறது, கஞ்சா வந்து ஈஸியா ஸ்கூல் குழந்தைக்கு அவைலபிளா கிடைக்கிற அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்க. குடிமகன் அதிகமாயிருக்காங்க, டாஸ்மார்க் அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல எல்லாம் உங்களோட முனைப்பை காட்டுறதை நிறுத்திட்டு இனிமேலாவது குப்பையெல்லாம் எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், நம்மளோட தமிழ்நாடை வந்து எப்படி தூய்மையான மாநிலமா மாத்தலாங்கிறத பாருங்க முதல்வரே. நன்றி.